ஹலோ ஆல், வெல்கம் டு டெய்லி vlog சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு vlog வீடியோ தான். ஸோ ரொம்ப நாளாக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எங்கேயுமே வெளியே ஒரு ட்ரிப்பு போகாத மாதிரியே இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு 3 டே ட்ரிப்பு பிளான் பண்ணி பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் இப்போ திருப்பூர்லேருந்து தான் கிளம்புறோம். நைட்டு வந்து ஒரு 11 o'clock போல் தான் பஸ் புக் பண்ணியிருந்தோம். நான் வந்து முந்தின நாளே எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. ஒரு ட்ராலியும் ஒரு பேக் பேக்கும் எடுத்துக்கிட்டோம். 2 பேரோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் டைமிங்கில் இல்லை, வீக்லி ஒரு டே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நம்ம பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே கிளம்பியாச்சு. போய் அங்கே ஃபஸ்ட்டு டே நம்ம மார்னிங் ரீச் ஆனோம். 7 o'clock ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூட்டி ரெண்டலுக்கு நம்மள்கிட்ட அவங்களே வந்து பேசுகிறாங்க. அப்போது நாங்கள் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட ஸ்கூட்டி வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஸ்கூட்டி ரெண்டல் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த வண்டி வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். 350 to 400 சார்ஜ் பண்ணுறாங்க பர் டேக்கு. கிலோமீட்டர் லிமிட்டேஷன்லாம் எதுவுமே இல்லை. 24 hours மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னா சிலவங்க வந்து 12 hours, இன்னொருத்தவங்க 24 hours அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து 24 hours தான் எடுத்திருந்தோம். 3 டேவுமே அந்த ஸ்கூட்டி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப மைலேஜ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி எடுத்த உடனே நம்ம வந்து நேராக கிளம்பி நம்மளோட ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் நம்ம புக் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நம்ம ரொம்ப ஏர்லியாக ரீச் ஆகிட்டோம். யூஸ்வலாக எல்லா ஹோட்டலோட ஸ்டாண்டர்ட் செக்இன் செக் அவுட் டைம் பார்த்திங்கன்னா, செக்இன் வந்து மத்தியானம் 2 PM இருக்கும். செக் அவுட் வந்து 11 o'clock 12 o'clock அந்த மாதிரி இருக்கும். காலையில் 11-12 இருக்கும். ஸோ நம்ம ஒரு 9 o'clock ரீச் ஆகிட்டோம். அப்புறம் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆகணும் அப்படின்னு சொன்னனால ரூம் வந்து ஆல்ரெடி ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரும் இல்லை, க்ளீன் பண்ணி இருந்தனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 700 பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம மார்னிங்லேருந்து ரெஃப்ரெஷ்ஷும் ஆகலை, எதுவும் ஆகலை, அதனால் நமக்கு ரூம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறனால பே பண்ணிட்டு தான் நம்ம ரூமுக்கு வந்தோம். ஸோ நான் வந்து என்னோடய 2 ரூமே பார்த்திங்கன்னா இதில் தான் புக் பண்ணியிருந்தேன், அகோடாவில் தான் புக் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். ரூம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மெயினாக இந்த ரூம் நான் புக் பண்ணதுக்கு காரணமே ரூமில் வந்து ஜக்கூசி இருந்துச்சு. ஸோ நம்ம எப்போது தான் ட்ரிப்பு போகிறோம், அதனால் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே ஒரு வீடியோவாக காட்டியிருக்கேன். ரூம் வந்து ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் கொஞ்சம் நிலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்டு வேஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னோம், அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மித்தபடி ரூம் வாஸ் ஓகே. நம்ம வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி செக்இன் பண்ணிட்டோம். ஒரு 11:30 போல் எல்லாம் ரெடியாகி கிளம்பி, சரி ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து நாங்கள் எதுவுமே ஐட்டினரியோ எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. பாண்டிச்சேரி வரக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்த ஒரு சில ஸ்பாட்ஸ் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படி தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நிறைய பிளேசஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அதை போய் கவர் பண்ணலாம், இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே டைம் ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி தான் நம்ம இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த ஸ்பாட் தான் இந்த பேக்கர் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களும் பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா இந்த பேக்கரி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஞ்ச் டெலிகசிஸ், அவ்வளோ சூப்பர்பான லசாங்கே, அங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே அதே டேஸ்ட்டோடு இருந்துச்சு. அதுதான் அந்த கஃபேயோட மெயின் ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். கேக்ஸ் ஆகட்டும், டெசர்ட்ஸ் ஆகட்டும், அண்டு ப்ரெட்ஸ் எல்லாமே எல்லா விதமான ப்ரெட்ஸும் அங்கே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்ருக்கப்பே அப்படியே நம்ம சர்ச் பண்ணி பார்த்தப்போ பாண்டிச்சேரியில் நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளானே இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து சரி ஓகே பிச்சாவரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டே கிளம்பிட்டோம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, நல்ல மழை வர மாதிரியே இருந்துச்சு. ஆனால் வெயிலே இல்லை, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ நாங்கள் ஒரு 12 அந்த மாதிரி, எனக்கு டைம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, 12-12:30 போல் கிளம்பினோம். ஒரு 3 o'clock அந்த மாதிரி பிச்சாவரம் ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் 3 hours ஆகிடுச்சு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஸ்கூட்டியில்.
நாங்கள் பொறுமையாகவே தான் போனோம், ரொம்ப ஸ்பீடாலாம் போகல, பொறுமையாக ரிலாக்ஸ்டாக போனோம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தனால போனோம். அதுக்கப்புறம் பிச்சாவரம் போய் போட்டிங் வந்து 4 o'clock வரைக்கும் தான் டைம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் அங்கே ரீச் ஆயிடணும். 2 டிக்கெட் கொடுப்பாங்க, 2 டைப் ஆஃப் டிக்கெட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் போட்டு, இன்னொன்று வந்து மோட்டர் போட்டு. ஃப்ளோட்டிங் போட்டில் 4 மெம்பர்ஸ் அலவுடு. ஸோ நம்ம 2 பேர் டிக்கெட் எடுத்தோம்னா அந்த ஃபுல் போட்டோட ப்ரைஸ் வந்து 450 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நம்ம 2 பேர் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனோம். உள்ளே அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஸ்பாட்டை கவர் பண்ணுங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா. திரும்பி நம்ம ஒரு 6 o'clock போல் நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பசியாயிடுச்சு. ஏன்னா மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கேயும் சாப்பிடல, நடுவில் ஒரு இளநீ மட்டும்தான் குடிச்சிருந்தோம். அதனால அங்கேயே பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து அந்த ரோட்டில் வர்றப்பவே நிறையா பேர் வீட்டிலே வந்து ஃபிஷ்ஷு செஞ்சு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும். அப்படி நம்ம போன ஒரு ஹோட்டல் வந்து நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு, நெய்தல் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல். அது எதுவுமே வீடியோவில் கவர் பண்ண முடியலங்க. ஏன்னா ஃபோன் வந்து 2 பேரோடதுமே சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு, சார்ஜே இல்லை சுத்தமாக. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சமாக இருந்த சார்ஜில் நாங்கள் திரும்பி வரதை மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அதுவுமே என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ நெய்தலுங்கிற ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். சின்ன வீடு தான், அங்கேயே அவங்க வந்து ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லி தான் போயிருந்தோம். கடைசியில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நைட்டு 9 o'clock போல் நம்ம ரிட்டன் ரூமுக்கே வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுட்டு திரும்ப கிளம்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ரூமுக்கு வந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா லைட் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் அது ஒரு வீடியோ எடுத்தேன். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் பீச் கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கார்னு இந்த மாதிரி சுண்டலெல்லாம் சூடாக விற்றுட்ருப்பாங்க. சரி, நான் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் மட்டும் வாங்கிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. அவங்க அப்போவே வந்து அந்த ஃபயரில் அப்படியே பர்ன் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வண்டி நிறுத்திட்டு நடந்து நம்ம பீச்சுக்கு போயாச்சு. அங்கே நிறையா ஸ்டோன் பெஞ்ச் இருந்துச்சு, நிறையா பேர் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல் டே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு வந்து அந்த பீச்சு காற்றுல, அந்த கடல் காற்றுல உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 1 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. அது வரைக்கும் பீச்லேயே உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி டே. ஸோ எங்களோட Day 1 இப்படி தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு Day 2 வேணும்னா கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ.